அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ன்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டோட்டல் எனர்ஜி represented by the Bernoulli's equation v square by 2g plus p by specific weight gamma plus z has the units. ஸோ பெர்னோலி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பெர்னோலி ஈக்குவேஷனில் வர்ற டோட்டல் எனர்ஜி அதனுடைய யூனிட் கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக வந்து எனர்ஜி அப்படின்னு சொன்னோம்னா யூனிட் வந்து நமக்கு ஜூல் வரும், அப்படி இல்லைனா நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம். இதில் வந்து எப்படின்னா இங்கே இருக்கிற ஃபார்மேட்டில் வி ஸ்கொயர் பை 2g, அதே மாதிரி பி பை காமா அப்படின்னா காமான்றது இங்கே ஸ்பெசிஃபிக் வெயிட்டு ரோஜி, ஸோ பி பை ரோஜி, அதே மாதிரி இசட் ப்ளஸ் இசட், இதெல்லாம் என்னென்னா எனர்ஜி பர் யூனிட் வெயிட். ஓகேங்களா, பர் யூனிட் வெயிட்ன்றதுனால தான் நமக்கு இந்த ஃபார்மேட்டில் வருது. அப்போது எனர்ஜி பர் யூனிட் வெயிட்னு சொல்லும்போது யூனிட் என்ன வரும், மேலே நியூமரேட்டரில் ஜூல், டினாமினேட்டரில் வந்து நியூட்டன். ஜூலுக்கு பதிலாக நியூட்டன் மீட்டர்னு எடுத்தோம்னா நியூட்டன் மீட்டர் பை நியூட்டன். ஓகேங்களா, ஸோ இங்கே இதில் இருக்கிறதுல பி பை த டோட்டல் எனர்ஜி ரெப்ரசன்ட் பை த பெர்னோலி ஈக்குவேஷன் ஹேஸ் த யூனிட்ஸ்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நியூட்டன் மீட்டர் பை நியூட்டன், அதில் ஏதாவது ஒன்று எடுத்து தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெஷர் எனர்ஜி, அதாவது ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் வெயிட்டை தான் நம்ம வந்து ப்ரெஷர் ஹெட்னு சொல்கிறோம். அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜி பர் யூனிட் வெயிட்டை தான் நம்ம வந்து கைனட்டிக் ஹெட்னு சொல்கிறோம், வி ஸ்கொயர் பை 2gன்ட்டு. ஓகேங்களா, பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் வெயிட் தான் வந்து பொட்டன்ஷியல் ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ பி பை ரோஜி அப்படின்னா ப்ரெஷர் ஹெட்டு, ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் வெயிட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ப்ரெஷர் ஹெட்டுன்னு சொல்கிறோம். அப்போ ப்ரெஷர் எனர்ஜி இப்போ இந்த நியூட்டன் கேன்சல் ஆனால் என்ன வரும், மீட்டர் வரும். அது ஹெட்டுனுடைய யூனிட் வந்து மீட்டர். ஸோ எனர்ஜி பர் யூனிட் வெயிட்டு அந்த ஃபார்மேட்டில் தான் பெர்னோலி ஈக்குவேஷன் வருது. அதனால் பி பை ரோஜி வரும், வி ஸ்கொயர் பை 2gன்னு வரும், ப்ளஸ் இசட் மட்டும் வரும். ஜென்ரலாக பொட்டன்ஷியல் நம்ம வந்து எம்ஜி இசட்னு சொல்லுவோம். அப்போ எம்ஜி அதாவது இசட்ன்றது ஹைட்டு, இப்போ எம்ஜிஹெச்னு வச்சுக்கோமே. அப்போ எம்ஜிஹெச் டிவைடட் பை வெயிட்டுக்கு என்னது எம்ஜி. ஸோ எம்ஜி கேன்சல் ஆகி ஹெச் ஆர் இசட் மட்டும் வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி பர் யூனிட் வெயிட் நம்ம டிவைட் பண்ணுறதுனால வர்ற ஃபார்மேட் தான் பி பை ரோஜி, வி ஸ்கொயர் பை 2g, இசட் எல்லாமே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் மீட்டர் பை நியூட்டன், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, ஃபார் லேமினார் ஃப்ளோ இன் பைப்ஸ் த மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் ஈஸ். ஸோ இது வந்து லேமினார் ஃப்ளோவுக்கு, டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு, அதே மாதிரி மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் மாதிரி எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபேக்டர் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேமினார் ஃப்ளோ இன் பைப்ஸ் மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.33. ஃபார் லேமினார் ஃப்ளோ இன் பைப்ஸ் த மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் 1.33. ஓகேங்களா, டர்புலண்ட்டுக்கு ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி அடுத்து எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னு ஒன்று வரும். இங்கே அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா the energy correction factor for the laminar flow through the circular pipe is. ஓகேங்களா, ஆன்சர் வந்து 2. ஸோ ஃபார் லேமினார் ஃப்ளோ த்ரூ த சர்க்குலர் பைப் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னா 2, மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர்னா 4/3, அதாவது 1.33. ஸோ மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டரோட லெஸராக தான் இருக்குது. லேமினார் ஃப்ளோன்னு வரும்போது 1.33 மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர், அதுவே எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 2. இதில் மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 1.33ன்னு கொடுக்கலாம், இல்லைனா 4/3ன்னு ஆப்ஷனில் வரலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லேமினார் ஃப்ளோ வந்து 1.33. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினில் மொமெண்டம் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லேமினார் ஃப்ளோ வந்து 2. நெக்ஸ்ட்டு, ஏ வென்ச்சுரி மீட்டர் இஸ் ப்ரிஃபர்ட் டு an ஆரிஃபைஸ் பிளேட் பிகாஸ். ஓகேங்களா, ஆரிஃபைஸை விட வென்ச்சுரி மீட்டர் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் கேட்குறாங்க. இட் இஸ் சீப்பர், இட் இஸ் ஈஸி டு இன்ஸ்டால், எனர்ஜி லாஸ் இஸ் லெஸ், இட் ஹேஸ் வெரி ஹை லைஃப். ஓகேங்களா, இந்த கமர்ஷியல் ரீசன்ஸ் எதுவுமே கிடையாது, சீப்பு, வெரி ஹை லைஃப் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனர்ஜி லாஸ் இஸ் லெஸ். ஸோ இதில் வந்து எனர்ஜி லாஸ் வந்து லோவாக இருக்குது இங்கே வென்ச்சுரி மீட்டரில் கம்பேர்ட் டு ஆரிஃபைஸ் மீட்டர். ஆரிஃபைஸ் பிளேட்ன்றது ஒரு ஸ்மால் ஹோல் தான். ஓகேங்களா, பட் அதாவது ஒரு ஸ்மால் ஹோல், அதை விட வென்ச்சுரி மீட்டர் வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும், ப்ளஸ் லாஸும் வந்து லெஸராக இருக்கும். ஸோ ஏ வென்ச்சுரி மீட்டர் இஸ் ப்ரிஃபர்ட் டு an ஆரிஃபைஸ் பிளேட் பிகாஸ் ஆஃப் எனர்ஜி லாஸ் இஸ் லெஸ். நெக்ஸ்ட்டு, an ideal flow of any fluid must satisfy. ஸோ ஐடியல் ஃப்ளோ ஆஃப் எனி ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா பாஸ்கல்லாக இருக்குது, நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி இருக்குது, அடுத்தது பவுண்டரி லேயர் தியரி, கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஸோ இங்கே எல்லா தியரியும் நம்ம பார்த்துருக்கோம், பட் அதுலேயும் வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் தான் வந்து ஒரு ஐடியல் ஃப்ளூயிட் வந்து இட் ஹேஸ் டு மஸ்ட் சாட்டிஸ்ஃபை திஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஏன்னா ஐடியல் ஃப்ளோ ஆஃப் எனி ஃப்ளூயிட், எந்த ஃப்ளூயிடாக இருந்தாலும் ஐடியல் ஃப்ளோ அப்படின்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக கண்டினியூட்டி ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா ஐடியல் ஃப்ளோ ஆஃப் எனி ஃப்ளூயிட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை கண்டினியூட்டி ஈக்குவேஷன். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்ட், அதாவது Q is equal to A1V1 that is equal to A2V2 அப்படின்னு எழுதிட்டே போகலாம். ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இங்கே கூட பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு நம்ம என்ன எழுதலாம்னா டென்சிட்டி இன்ட்டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்கம்ப்ரசிவ் ஃப்ளூயிட் எதாவது எடுத்தோம்னா டென்சிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ
ரோ ஒன் A1 V1 ஈக்குவல் டு ரோ டூ A2 V2 எழுதணும்னா ரோ ஒன் ரோ டூ கேன்சல் ஆகும். அதனால தான் வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த Q இஸ் ஈக்குவல் டு A1 V1 வரும், இந்த ரோ கேன்சல் ஆனதுக்கப்புறம். ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஐடியல் ஃப்ளோன்னு சொன்னால் நம்ம எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதோ இல்லையோ கண்டினியூட்டி ஈக்குவேஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு the two stagnation points for ideal flow over a circular cylinder coincide when. ஓகேங்களா, ஐடியல் ஃப்ளோவில் 2 பாயிண்ட் வந்து எப்போ 2 ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் எப்போ கோயின்சைட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது the free stream is uniform, the circulation about the cylinder is very small, the circulation about the cylinder exceeds critical value, the circulation about the cylinder is a critical value. ஓகேங்களா, அந்த சர்க்குலேஷன்ற காம்போனண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா வரும். அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் அபவுட் த சிலிண்டர் இஸ் கிரிட்டிக்கல் வேல்யூ. ஓகேங்களா, எப்போ அந்த சர்க்குலேஷன் வேல்யூ வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ ரீச் பண்ணதோ அப்போது வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பியில் வந்து ஸ்மால்ன்றாங்க, அதுக்கப்புறம் எக்ஸீட்ஸ்ன்றாங்க. பட் எக்ஸாக்டாக கிரிட்டிக்கல் வேல்யூ எப்போ ரீச் ஆகுது, சர்க்குலேஷன் காம்போனண்ட்டோட வேல்யூ வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ எப்போ ரீச் பண்ணதோ அப்போ வந்து ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த சர்க்குலேஷன் அபவுட் த சிலிண்டர் இஸ் அ கிரிட்டிக்கல் வேல்யூ. ஓகேங்களா, the two stagnation points for ideal flow over a circular cylinder coincide when the circulation about the cylinder is a critical value. ஓகேங்களா, இந்த சர்க்குலேஷன் காம்பவுண்டுக்கான ஃபார்முலாவில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். அது வந்து எப்போ கிரிட்டிக்கல் வேல்யூ அட்டைன் பண்ணதோ அப்போ வந்து இதில் வந்து ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்ஸ் வந்து கோயின்சைட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு an ideal fluid is the one which ஐடியல் ஃப்ளூயிட்னா என்னென்ன கண்டிஷன் வரணும், இன்கம்ப்ரெசிபிள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வரணும், ஹேஸ் நெக்லிஜிபிள் சர்ஃபேஷன்ஸ்னு இருக்கக்கூடாது. அப்புறம் ஆப்ஷன் சி வந்து இஸ் கம்ப்ரெசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ரெசிபிள் அப்படின்றது கிடையாது, இன்கம்ப்ரெசிபிளாக தான் இருக்கணும். ஸோ எதர் ஏன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அப்போ சி வராது. நெக்ஸ்ட்டு இட் இஸ் நான் விஸ்கஸ் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். ஸோ வெறும் இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்கிறத விட நான் விஸ்கஸ் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள்ன்றது ரொம்ப அப்ராப்ரியேட் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி an ideal fluid is the one which is non-viscous, அதாவது விஸ்காசிட்டி இருக்காது, இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் ஹேஸ் நெக்லிஜிபிள் சர்ஃபேஸ் டென்ஷன். இங்கே இருக்கிறதுல அப்ராப்ரியேட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், நான் விஸ்கஸ் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். நெக்ஸ்ட்டு இந்த நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் த ஃபோர்ஸஸ் கன்சிடர்ட் ஆர். ஓகேங்களா, இந்த நேவியர்-ஸ்டோக் ஈக்குவேஷன் அதில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேவியர்-ஸ்டோக் ஈக்குவேஷனில் என்ன இருக்குன்னா டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஒய். அதாவது இங்கே எஃப்ஒய்க்கு வந்து மீனிங் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராவிட்டி, ப்ரெஷர், விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, இந்த எஃப்ஒய்ன்றது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, அப்புறம் ஃபோர்ஸ் ஆஃப் ப்ரெஷர், ஃபோர்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகேங்களா, இந்த மூணும் தான் இதில் வரும். ஸோ வந்து என்ன சொல்லலாம்னா இந்த எஃப்ஒய்க்கு பதிலாக எஃப்ஜின்னு வச்சுட்டோம்னா விஜிபின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது ஃபோர்ஸ் டியூ டு விஸ்காசிட்டி, ஃபோர்ஸ் டியூ டு ப்ரெஷர், ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. இது நேவியர்-ஸ்டோக் ஈக்குவேஷனில். அதே மாதிரி ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன்னா இன்னும் ஒரு ஃபோர்ஸ் ஆட் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டியூ டு இனர்ஷியா ஃபோர்ஸ் எஃப்எக்ஸ். ஓகேங்களா, எஃப்எக்ஸு. அடுத்தது ஆய்லர் ஈக்குவேஷனில் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும். கிராவிட்டி ஃபோர்ஸ் அண்டு ப்ரெஷர் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், விஸ்காசிட்டி அண்டு கிராவிட்டி வரணும். ஸோ ஆப்ஷன் பி கிராவிட்டி, ப்ரெஷர், விஸ்கஸ். ஓகேங்களா, நேவியர்-ஸ்டோக் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் விஜிபி. அதாவது என்னென்ன வரும்னா ஃபோர்ஸ் டியூ டு விஸ்காசிட்டி, ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி, ஃபோர்ஸ் டியூ டு ப்ரெஷர். ஸோ ஆப்ஷன் பி. ரெனால்ட்ஸில் அடிஷ்னலாக ஒரு ஃபோர்ஸ் வருது, ஃபோர்ஸ் அந்த எஃப்எக்ஸ்ன்ற டேர்ம் வருது. ஓகேங்களா, ரைட். இட் இஸ் அதாவது அதில் பாருங்கள் என்னென்ன ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டடி ஆஃப் ரியல் ஃப்ளூயிட். ஓகேங்களா, ரியல் ஃப்ளூயினுடைய கான்செப்ட்டுக்கு தான் நம்ம வந்து நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன் பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்டடி ஆஃப் டர்புலன்ட் ஃப்ளோ. ஓகேங்களா, ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன்றது வந்து டர்புலன்ட் ஃப்ளோவுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரியல் ஃப்ளூயிடு, அடுத்தது டர்புலன்ட் ஃப்ளோ. அடுத்து ஆய்லர் ஈக்குவேஷன் வந்து யூஸ்டு டு ஸ்டடி ஆஃப் ஐடியல் ஃப்ளூயிடு. ஆய்லர் ஃப்ளோ ஈக்குவேஷன் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸு, ப்ரெஷர் ஃபோர்ஸ் ரெண்டு மட்டும்தான் வருது. கிராவிட்டி ஃபோர்ஸு, ப்ரெஷர் ஃபோர்ஸ் மட்டும்தான் வருது. ஸ்டடி ஆஃப் ஐடியல் ஃப்ளூயிடுக்கு யூஸ் ஆகுது ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி ஹெட் இஸ் கிவன் பை, நம்ம முதல்ல பார்த்தோம் ப்ரெஷர் ஹெட்னா P/ρg, வெலாசிட்டி ஹெட்னா V²/2g, பொட்டன்ஷியல் ஹெட்னா வெறும் Z. ஓகேங்களா, இங்கே இருக்கிற ஆப்ஷனில் வெலாசிட்டி ஹெட்னா V²/2g, V²/2g. எல்லாத்தோட யூனிட் வந்து மீட்டர் தான்.
velocity head or kinetic headனு சொல்லலாம். It is in the form of kinetic energy per unit weight. ஓகேங்களா, kinetic energy per unit weight. Next, Bernoulli's equation is applicable to Bernoulli's equation எப்போவுமே வந்து இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடுக்கு தான் அப்ளிகபிள். ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம பெர்னோலி ஈக்குவேஷனோட ஃபஸ்ட் அசம்ஷனே வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் அப்படின்றது தான். ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபார்முலா தான் P/ρg + V²/2g + Z = கான்ஸ்டன்ட். The total energy remains constant. அதுதான் வந்து பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். This is Bernoulli equation also known as mechanical energy balance equation. பெர்னோலி ஈக்குவேஷனுடைய அதர் நேம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன். இங்கே வந்து எல்லா எனர்ஜி நம்ம எடுத்துக்கலாம் மெக்கானிக்கல் எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் சொல்லலாம். திஸ் ஈக்குவேஷன் இஸ் வேலிட் அண்டர் த கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்டெடி ஃப்ளோ, நான் விஸ்கஸ், இன்கம்ப்ரெசிபிள், flow takes place along the streamline. Flow takes place along the streamline. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் விஸ்கஸ், இன்கம்ப்ரெசிபிள் இது ரெண்டுமே ஐடியல் ஃப்ளூயிடுக்கு வந்துடும். அது இல்லாமல் அடிஷ்னலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோவும் இருக்கணும். ஏன்னா ஸ்டெடி ஃப்ளோன்றது இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து டைமை பொறுத்து எந்த ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் ஆகாது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃப்ளோ டேக்ஸ் பிளேஸ் அலாங் த ஸ்ட்ரீம்லைன். இந்த 4 அசம்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. ஐடியல் ஃப்ளூயிடுக்கு வர்ற நான் விஸ்கஸ், இன்கம்ப்ரெசிபிள் 2 கண்டிஷனோட சேர்த்து ஸ்டெடி அண்டு ஸ்ட்ரீம்லைன் அந்த 2 கண்டிஷனும் வரணும். ஃப்ளோ டேக்ஸ் பிளேஸ் அலாங் தி ஸ்ட்ரீம்லைன், அப்புறம் ஸ்டெடி ஃப்ளோ. இதெல்லாம் பெர்னோலிஸ் ஈக்குவேஷனுடைய அசம்ஷன். ஸோ இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்ஸ். Next, Euler equation of motion is a statement of linear momentum conservation for the flow of an inviscid fluid. அப்புறம் மாஸ் கன்சர்வேஷன், எனர்ஜி கன்சர்வேஷன், லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் ஃபார் ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம் ஐடியல் ஃப்ளூயிடுக்கு தான் ஆயிலர் ஈக்குவேஷன். அதனால் அந்த இன்விசிட் ஃப்ளூயிட் விஸ்காசிட்டி இருக்காது இல்லையா ஐடியல் ஃப்ளூயிடுக்கு, அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஸோ லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் அண்ட் இன்விசிட் ஃப்ளூயிட். ஓகேங்களா, அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அசம்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அசம்ஷன் வந்து ஃப்ளோ இஸ் நான் விஸ்கஸ் ஃப்ளூயிடு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இஸ் நான் விஸ்கஸ் ஃப்ளூயிடு. அப்புறம் டெரைவ் தி ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் பை லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன். ஓகேங்களா, அதாவது லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன்ற அதுதான் வந்து அதை டெரைவ் பண்ணி தான் நம்ம வந்து ஆயிலர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அப்புறம் ஃப்ளோ ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஃப்ளோ இஸ் ஸ்டெடி அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். ஃப்ளோ இஸ் ஸ்டெடி அண்டு இன்கம்ப்ரெசிபிள். அதாவது ஸ்டெடினா rate of change of velocity with respect to time இருக்காது, equal to 0. இன்கம்ப்ரெசிபிள்னா டென்சிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஆயிலர் ஈக்குவேஷனுடைய அசம்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்து பெர்னோலி ஈக்குவேஷனுக்கு என்னென்ன சொன்னோம்னா ஸ்டெடி அண்டு இன்கம்ப்ரெசிபிள் சொன்னோம். இங்கேயும் ஸ்டெடி அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். அதே மாதிரி பெர்னோலி ஈக்குவேஷனில் நான் விஸ்கஸ் சொன்னோம், இங்கேயும் நான் விஸ்கஸ். அடிஷ்னலாக வந்து லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் அதனுடைய டெரிவேஷனாக தான் ஆயிலர் ஈக்குவேஷன் வருது. ஓகேங்களா, டெரிவேஷன் ஆயிலர் ஈக்குவேஷன் எதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்கன்னா லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன். மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றதுலேருந்து தான் ஆயிலர் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஆன்சரில் பாருங்கள் லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் ஆஃப் ஆப்ஷன் ஏல தான் வந்து இன்விசிட் ஃப்ளூயிட் இருக்குது. டியில் வந்து அதே லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் இருக்குது, பட் ரியல் ஃப்ளூயிட் இருக்குது. அதனால் ஆயிலர் ஈக்குவேஷன் எப்போவுமே வந்து ஐடியல் ஃப்ளூயிட் தான். Next 260. Next question. The angle of diffuser portion of a venturi meter is less than the angle of the converging portion 2. இதில் பாருங்கள் நம்மளோட வென்ச்சுரி மீட்டரில் வந்து ஒரு கன்வர்ஜன் டைவர்ஜன் நாசல் மாதிரி தான் இருக்கும். அதில் டைவர்ஜிங் த ஆங்கிள் ஆஃப் டிஃப்யூசர் போர்ஷன் ஆர் டைவர்ஜன் போர்ஷன் ஓகேங்களா ஆஃப் வென்ச்சுரி மீட்டர் இஸ் லெஸ் தென் தி கன்வர்ஜிங் போர்ஷன் சொல்கிறாங்க. அந்த ஆங்கிள் வந்து கன்வர்ஜிங் போர்ஷனுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா டு மினிமைஸ் தி லாஸ் ஆஃப் எனர்ஜி டியூ டு ஃப்ளோ செப்பரேஷன். டியூ டு ஃப்ளோ செப்பரேஷன் வரும். அதனால் எனர்ஜி லாஸ் வருது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து டிஃப்யூசரில் வந்து ஆங்கிள் லெஸராகவும், அதாவது டிஃப்யூசிங் போர்ஷனில், கன்வர்ஜிங் போர்ஷனில் ஆங்கிள் வந்து கிரேட்டராகவும் எடுத்துக்கிறாங்க. The angle of the diffuser portion 6 degree to 7 degree of a venturi meter is less than the angle of convergent portion எவ்வளவு 20 degree to 22 degree to minimize the loss of energy due to flow separation. கிட்டத்தட்ட வந்து 3 times வருது. அதாவது டிஃப்யூசர் போர்ஷனில் வந்து வெறும் 6 degree to 7 degree தான். ஓகேங்களா, ஆங்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே வந்து இங்கே வரும்போது 3 times கிட்டத்தட்ட 20 to 22 degree. ஓகேங்களா, நம்ம 7-21 ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது டைவர்ஜிங் போர்ஷனில் வந்து 7 டிகிரினா கன்வர்ஜிங் போர்ஷனில் அதிகமாக இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட 3 times. ஸோ 21. ஸோ 20 to 22 degree அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளோ செப்பரேஷன் நடக்கும். இப்போது நம்ம வென்ச்சுரி மீட்டரில் டிஃப்யூசிங் போர்ஷனில் ஆங்கிள் அதிகமாக எடுத்தோம்னா அதனால் அதை குறைச்சிட்றாங்க. அப்போ எனர்ஜி லாஸ் கம்மியாகுது. இங்கே ஆப்ஷன் சி.
The Euler equation for the turbo machine is derived on the basis of, இப்போ தான் பார்த்தோம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, டர்போ மிஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆயிலர் ஈக்குவேஷன் வந்து டர்போ மிஷின் கேட்குறாங்க. ஸோ டர்போ மிஷின் வரும்போது நம்ம வந்து லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் பார்த்தோம் ஆயிலர் ஈக்குவேஷன் ஜென்ரலாகவே. அதுலேயும் டர்போ மிஷின் சொன்னோம்னா அதில் வந்து ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் கன்சர்வேஷன். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி. ஏன்னா இதில் வந்து ஆப்ஷன் சி இருக்குது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இருக்குது. பட் டர்போ மிஷினரி எல்லாமே வந்து ரோட்டரி எலமெண்ட் எல்லாமே. ஓகேங்களா, அதனால் டர்போ மிஷின் வரும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் தான் டெரைவ் பண்ணுவாங்க. ஆயிலர் ஈக்குவேஷன் ஃபார் டர்போ மிஷின் இஸ் டிரைவ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்னு கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனில் சேஞ்ச் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் கமெண்ட்டில் ஆன்சரை இது பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது ஆயிலர் ஈக்குவேஷன் ஆஃப் டர்போ மிஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஜென்ரலாக ஆயிலர் ஈக்குவேஷன் நம்ம வந்து ஐடியல் ஃபீல்டுக்கு எப்படி டெரைவ் பண்ணுவோம்னா பேஸ்ட் ஆன் லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் தான். ஓகேங்களா, இங்கே வந்து ஆப்ஷன் பின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த கொஸ்டினில் வந்து ஹோல்டில் வச்சுக்கலாம். நான் ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, the flow through a venturimeter is proportional to venturimeter flow வந்து அந்த டிஸ்சார்ஜ் அது it is proportional to h power 1/5 h power 3/2 h power 1/2 இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அதாவது ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் பை தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு எடுத்தோம்னா இதனுடைய ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா Q is equal to கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் CD into A1 A2. ஓகேங்களா, ரெண்டு ஏரியாவும் த்ரோட் ஏரியா அண்டு இன்லெட் ஏரியா A1 A2 டிவைடட் பை ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் மைனஸ் A2 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 2GHன்னு வரும். ஸோ இதில் எங்கேயுமே கேன்சலேஷனில் எதுவுமே இல்லை. ஸோ ஹெச் வந்து டைரெக்டாக தான் இருக்குது. ஸோ ரூட் ஹெச் Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஹெச் ஆர் h power 1/2. ஸோ வென்ச்சுரிமீட்டரில் டிஸ்சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வித் ரெஸ்பெக்ட் டு ஹெட்னு கேட்டாங்கன்னா h power 1/2 ஆர் ரூட் ஹெச்னு சொல்லலாம். ஃபார்முலாவில் எப்படியும் வெலாசிட்டி இன்ட்டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ வெலாசிட்டிக்கு ரூட் ஆஃப் 2GH வரும். இன்ட்டு ஏரியான்னு வரும்போது இது வென்ச்சுரிமீட்டர், அதனால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இன்ட்டு A1 A2 டிவைடட் பை ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் மைனஸ் A2 ஸ்கொயர். நம்ம எல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்தாலும் யூனிட் வந்து மீட்டர் கியூப் பர் செகண்ட் தான் வரும், டிஸ்சார்ஜுக்கான யூனிட் தான் வரும். ஓகேங்களா, ஸோ A1 A2 டிவைடட் பை ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் மைனஸ் A2 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு, for a viscous flow the relation between the coefficient of friction F and Reynolds number RE is. ஓகேங்களா, இது வந்து விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க. அதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஓகேங்களா F, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் F. அதே மாதிரி நம்ம வந்து 4Fன்னு ரீட் பண்ணுவோம், அது வந்து ஃபேக்டர். ஓகேங்களா, இப்போது இங்கே கேட்குறது என்னென்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்குறது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கேட்குறாங்க. பட் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் F, ரெனால்ட்ஸ் நம்பர் RE. ஓகேங்களா, அப்போ Fன்றது நம்ம என்ன எடுத்துக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எடுத்துக்கணும், REன்றது வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் கொடுத்துட்டோம்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் என்ன பண்ணணும் அப்படி, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கும் ரெனால்ட்ஸ் நம்பருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் F டேஷ். ஓகேங்களா, அதாவது முதல்ல வந்து நமக்கு என்ன தெரியும், ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னாலே வந்து 64 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர். லேமினார் ஃப்ளோவுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்ன்றது 64 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர். இப்போ கேட்குறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கும் ரெனால்ட்ஸ் நம்பருக்கும் உள்ள ரிலேஷன். ஓகேங்களா, அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதாவது F இஸ் ஈக்குவல் டு 16 பை ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு எழுதலாம். 16 பை ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா 4 டைம்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னு சொல்கிறோம். அப்போ 4 into 16 பை ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 64 பை ரெனால்ட்ஸ் நம்பர்னு வரும். அது ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். ஓகேங்களா, ஒன்லி கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து 16 பை ரெனால்ட்ஸ் நம்பர். அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னு சொன்னாங்கன்னா 64 பை ரெனால்ட்ஸ் நம்பர். ஓகேங்களா, யூஸ்வலாக வந்து கோஎஃபிஷியன்ட்டுனாலே ஏதாவது ஒரு பேராமீட்டரோட மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அதோட நீங்கள் 4 மல்டிப்ளை பண்ணால் தான் 64 பை ரெனால்ட்ஸ் நம்பர் வரும். அப்போ அது ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லிடலாம். இங்கே கேட்குறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கும் ரெனால்ட்ஸ் நம்பருக்குள்ள ரிலேஷன், அதுவும் விஸ்கஸ் ஃப்ளோவுக்கு. விஸ்கஸ் ஃப்ளோனாலே கோஎஃபிஷியன்ட், அதாவது ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 64 பை ரெனால்ட்ஸ் நம்பர். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதோட டிவைட் பை 4 போட்டோம்னா 16 பை ரெனால்ட்ஸ் நம்பர்னு வரும். ஆப்ஷன்
பி. ஏன்னா இந்த இதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 64 பை ரெனால்ட்ஸ் நம்பர் இருக்குது, பி வந்து 16 பை ரெனால்ட்ஸ் நம்பர் இருக்குது. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு தெளிவாக பார்த்தோம்னா இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க. அப்போ 16 பை ரெனால்ட்ஸ் நம்பர் தான் கரெக்ட், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, a nozzle has 100 meter velocity head at outlet. What height will be reached by the fluid stream if the nozzle is kept vertical? Nozzle is kept vertical. ஓகேங்களா, இதை வந்து ஒரு நாசிலுடைய எக்ஸிட் வெலாசிட்டி வந்து 100 மீட்டர், வெலாசிட்டி ஹெட் வந்து 100 மீட்டர், அதாவது கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் வெயிட் வந்து என்னவாக இருக்குது, 100 மீட்டராக இருக்குது. அதே நாசில் வேர்ட்டிக்கலாக இருந்தது அப்படின்னா வாட் ஹைட் வில் பி ரீச்டு பை த ஃப்ளூயிட் ஸ்ட்ரீம் இஃப் த நாசில் இஸ் கெப்ட் வேர்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாசில் ஃப்ளோ அலோவ் பண்ணும்போது அதனுடைய வெலாசிட்டி ஹெட் வந்து எக்ஸிட்டில் 100 மீட்டராக இருக்குது. அதே நாசில் வேர்ட்டிக்கலாக வைக்கும்போது அதனுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல வந்து கைனடிக் ஹெட் நம்ம என்ன சொல்லுவோம், v²/2g, அதாவது u²/2gனா இனிஷியல் வெலாசிட்டி, அந்த அதனுடைய எக்ஸிட் வெலாசிட்டி அது வந்து நமக்கு 100 மீட்டர்னு இருக்குது. ஸோ அதுலேருந்து u எடுத்தோம்னா 44.72 மீட்டர் பர் செகண்ட் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், v² = u² + 2as சொல்லுவோம். அதில் வந்து அப்போ டைரெக்ஷன்றதுனால கிராவிட்டி வந்து நெகட்டிவில் வரும். ஸோ அதாவது அக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் கிராவிடேஷனல் டியூ டு அக்சலரேஷன், அதாவது -gன்னு வரும். அப்புறம் அந்த ஹைட்டு, ஓகேங்களா. இதில் ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0, ஏன்னா வந்து வேர்ட்டிக்கலாக வச்சிடறோம். ஸோ இந்த ஹெட்டோட வேர்ட்டிக்கலாக இது வேர்ட்டிக்கலாக எடுத்தோம் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 ஆகிடும், ஓகேங்களா. அப்போ v வந்து 0. ஸோ ஃபைனலாக u² = 2 × 10 அதாவது ஜிக்கு வந்து 9.81 எடுக்கலாம், இல்லை 10 டைரெக்டாக எடுத்துடுறாங்க இங்கே இருக்கிற ஆப்ஷன் படி. ஸோ 10 × h, ஃபைனலாக h அதில் வந்து நமக்கு u தெரியும். ஸோ ஃபைனலாக h வந்து 100 மீட்டர்னு வரும். இதில் என்னென்னா நம்ம வந்து நாசிலுடைய அவுட்லெட் வந்து 100 மீட்டர் வெலாசிட்டி, அதே நம்ம நாசிலை வேர்ட்டிக்கலாக வைக்கும்போது அது ஒரு ஹைட்டை வந்து ரீச் பண்ணும், ஓகேங்களா. அந்த ஹைட்டினுடைய சார் அந்த ஹைட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதனுடைய கைனடிக் ஹெட்டு, ஓகேங்களா, கைனடிக் ஹெட்டு வந்து v²/2g 100 மீட்டர்னு சொன்னாங்க. அதுலேருந்து வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிடறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேர்ட்டிக்கலாக நம்ம வைக்கும்போது நாசில் வந்து வேர்ட்டிக்கலாக கீப் பண்ணும்போது அதிலுடைய எக்ஸிட் அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 ஆகிடும், ஓகேங்களா. அப்போ அந்த v² = u² + 2as அந்த கான்செப்டில் அப்போ டைரெக்ஷனில் ஃப்ளோ இருக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், -gன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா h வந்து 100 மீட்டர் தான் எகைன் வரும், ஓகேங்களா. ஸோ வெலாசிட்டி ஹெட் என்னவோ அதுதான் அந்த நாசில் வேர்ட்டிக்கலாக வைக்கும்போது அதனோட ஹைட்டாகவும் இருக்கும், அந்த ஃப்ளூயினுடைய ஹைட்டாகவும் இருக்கும், ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட்டு, இன் அ ஃப்ளோவிங் ஃப்ளூயிட் த பார்ட்டிக்கல் மே பொசஸ், ஓகே, ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிடில் என்னென்ன எனர்ஜி இருக்கும், அந்த பார்ட்டிக்கல் என்னென்ன எனர்ஜி இருக்குன்னா இன்டர்னல் எனர்ஜி, இனர்சியல் எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, ஆல் ஆஃப் தி எபோவ், ஓகேங்களா. ஸோ ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க, கைனடிக் கண்டிப்பாக இருக்கும், ப்ரெஷர் எனர்ஜி இருக்கும், ஏன்னா ஃப்ளோ எனர்ஜி தான் நம்ம ப்ரெஷர் எனர்ஜின்னு சொல்கிறோம். அடிஷ்னலாக அதனோட இனர்சியல் எனர்ஜி எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. அப்போது இன் அ ஃப்ளோவிங் ஃப்ளூயிட் த பார்ட்டிக்கல் மே பொசஸ் இனர்சியல் எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, அப்புறம் பாருங்கள் எலிவேஷன் ஆர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அப்போ அதுவும் உண்டு. எலிவேஷன் ஆர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே இருக்கும், ஓகேங்களா, ஃப்ளோவிங் ஃப்ளூயிடில். நெக்ஸ்ட்டு, நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் ஆர் யூஸ்ஃபுல் இந்த அனாலிசிஸ், ஓகேங்களா. டர்புலன்ட் ஃப்ளோ வந்து நம்ம ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம். விஸ்கஸ் ஃப்ளோனா நேவியர் ஈக்குவேஷன் தான். நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் வந்து விஸ்கஸ் ஃப்ளோக்காக தான் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அப்போது த நேவியர் ஸ்டோக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட் கன்சிடர்ஸ் ஒன்லி என்னென்ன கன்சிடர் பண்ணணும், கிராவிட்டி, ப்ரெஷர், விஸ்கஸ் ஃபோர்ஸஸ், விஜிபி, விஸ்கஸ் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ப்ரெஷர் ஃபோர்ஸ். Hence, these equations are applicable in flows either laminar or viscous flow. Laminar flow or viscous flow ன்னு சொல்லலாம். There is no term in this equation to count compressibility, turbulence and surface tension forces. Compressibility எடுத்துக்கிறதில்ல, turbulence எடுத்துக்கிறதில்ல, surface tension force எடுத்துக்கிறதில்ல. But the viscous or laminar flow has very low Reynolds number. Hence, the Navier-Stokes equation are solved analytically for Reynolds number <1. ஓகேங்களா. அந்த ரெனால்ட்ஸ் நம்பர் லேமினார் ஃப்ளோவுக்கு வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் ரொம்ப லோவாக தான் இருக்கும். அதனால் அந்த ஃப்ளோவுக்கு நம்ம நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. லேமினார் ஃப்ளோ ஆர் விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்லலாம். அதே டர்புலன்ட் ஃப்ளோவாக இருந்ததுன்னா நம்ம வந்து ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு, ஓகே, வாட்டர் ஃப்ளோவிங் த்ரூ வேரியபிள் கிராஸ் செக்ஷன் பைப் ஹேஸ் வெலாசிட்டி ஆஃப் 2 மீட்டர் per second at a cross sectional area 0.4 meter square. The velocity of water at a cross sectional area 0.1 meter square is கண்டிப்பாக கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பைப் இந்த மாதிரி வேரியபிள் கிராஸ் செக்ஷன் ஃப்ளோன்னு வந்தாலும் சரி, டிஸ்சார்ஜ் சேம் தான். ஸோ A1 V1 = A2 V2 எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா A1 0.4 மீட்டர் ஸ்கொயரில் 2 மீட்டர் per second,
அடுத்த ஏரியா வந்து 0.1, அப்போ V2 is equal to 8 meter per second. Just A1 V1 equal to A2 V2 போட்டோம்னா ஆன்சர். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். பெர்னௌலிஸ் ஈக்குவேஷனுடைய அப்ளிகேஷன் இல்லாத எதுன்னு கேட்குறாங்க. வென்ச்சுரி மீட்டர், ஆரிஃபைஸ், அனிமோமீட்டர், பிட்டா டியூப். இதில் பார்த்தீங்கன்னா வென்ச்சுரி மீட்டர், ஆரிஃபைஸ், பிட்டா டியூப் வந்து வெலாசிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வென்ச்சுரி, ஆரிஃபைஸ் வந்து டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது மூணும் வந்து பெர்னௌலி ஈக்குவேஷனுடைய அப்ளிகேஷன். அனிமோமீட்டர் வந்து பெர்னௌலி ஈக்குவேஷனுடைய அப்ளிகேஷன் கிடையாது. ஓகேங்களா? பாருங்க, வென்ச்சுரி மீட்டர் இட் இஸ் அ கன்வர்ஜிங் டைவர்ஜிங் டியூப் டு மெஷர் லோ வெலாசிட்டி ஆர் டிஸ்சார்ஜ். டு மெஷர் லோ வெலாசிட்டி ஆர் டிஸ்சார்ஜ். எப்படி டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா அதுலேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மெயினாக வென்ச்சுரி மீட்டர் வந்து டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஆரிஃபைஸ் மீட்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹோல்டு பிளேட் இன் பைப் கேரிங் ஃப்ளூயிட். த ஸ்மால் cross section of area is less than whole area. The small cross section of area is less than the whole area of plate and found a little downstream of plate. ஓகேங்களா? அதில் வந்து ஒரு ஸ்மால் அப்பர்ச்சர், ஒரு ஸ்மால் ஹோல் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பிளேட்டில். நெக்ஸ்ட் அனிமோமீட்டர் இட் மெஷர்ஸ் தி ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் வெலாசிட்டி இன் டர்புலன்ட் ஃப்ளோ யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் கன்வெக்ஷன். அனிமோமீட்டர் வந்து விண்ட் வெலாசிட்டி மெஷர் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பிட்டா டியூப் இட் மெஷர்ஸ் தி ஃப்ளோ வெலாசிட்டி இன் ஓப்பன் சேனல்ஸ் ஜென்ரலி. ஓகேங்களா? ஜென்ரலாகவே ஓப்பன் சேனலில் வெலாசிட்டி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க பிட்டா டியூப். அனிமோமீட்டர் வந்து வெலாசிட்டி ஆஃப் விண்ட் மெயினாக அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் வெலாசிட்டி அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பெர்னௌலிஸ் ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன் இல்லாத எதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமோமீட்டர் தான். நெக்ஸ்ட்டு வென்ச்சுரி மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இன் பைப்ஸ் வென் பைப் இஸ். வென்ச்சுரி மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல், வெர்டிக்கல் எந்த டைரக்ஷன் வேணால் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து அந்த பொசிஷன் தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி எனி பொசிஷன். அதுலேயும் வெர்டிக்கலில் ஃப்ளோ டவுன்வர்ட்ஸ், ஃப்ளோ அப்வர்ட்ஸ் எந்த டைரக்ஷன் வேணால் இருக்கலாம். வென்ச்சுரி மீட்டர் இட் இஸ் அ கன்வர்ஜிங் டைவர்ஜிங் டியூப் டு மெஷர் லோ வெலாசிட்டி ஆர் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஹரிசாண்டல் பொசிஷனாக இருக்கலாம், வெர்டிக்கல் ஃப்ளோ அப்வர்ட்ஸாகவும் இருக்கலாம், ஃப்ளோ டவுன்வர்ட்ஸாகவும் இருக்கலாம். எல்லா பொசிஷனுக்கும் யூஸ் பண்ணலாம் வென்ச்சுரி மீட்டரை. த எனர்ஜி லாஸ் இன் ஃப்ளோ த்ரூ நாசில் ஆஸ் கம்பேர்ட் டு வென்ச்சுரி மீட்டர். ஓகேங்களா? வென்ச்சுரி மீட்டரை கம்பேர் பண்ணும்போது நாசிலில் வந்து எனர்ஜி லாஸ் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து நம்ம டிஃப்யூசர் ஆங்கிளையோ இல்லை கன்வர்ஜென்ட் ஆங்கிளையோ நம்ம வந்து அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். இதுக்கேற்ற மாதிரி லாஸ் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ எப்போவுமே வந்து வென்ச்சுரி மீட்டர் கம்பேர் பண்ணும்போது நாசிலில் எனர்ஜி லாஸ் அதிகமாக இருக்கும். த எனர்ஜி லாஸ் இஸ் இன் ஃப்ளோ த்ரூ த நாசில் ஆஸ் கம்பேர்ட் டு வென்ச்சுரி மீட்டர் இஸ் மோர். ஓகேங்களா? நாசிலில் தான் வந்து எனர்ஜி லாஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வென்ச்சுரி மீட்டர் இஸ் இன்க்ளைன்ட் தென் ஃபார் அ கிவன் ஃப்ளோ இட் வில் ஷோ. ஓகே, வென்ச்சுரி மீட்டர் இன்க்ளைண்டாக இருந்ததுன்னா லெஸ் ரீடிங், மோர் ரீடிங், சேம் ரீடிங், இன்அக்யூரேட் ரீடிங் சொல்கிறாங்க. வென்ச்சுரி மீட்டர் இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால அதனுடைய ரீடிங்கில் எந்த சேஞ்சும் இருக்க போகிறதில்ல. ஸோ ஆப்ஷன் சி, வென் வென்ச்சுரி மீட்டர் இஸ் இன்க்ளைன்ட் தென் ஃபார் கிவன் ஃப்ளோ இட் வில் ஷோ த சேம் ரீடிங். வென்ச்சுரி மீட்டரில் வந்து லாஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த இன்க்ளைண்டாக வைக்கிறதுனால பெருசாக சேஞ்ச் இருக்க போகிறதில்ல. ஸோ சேம் ரீடிங் தான் இன்க்ளைன் பொசிஷன்லையும். நெக்ஸ்ட்டு, if A1 and A2 refers to the areas, G refers to gravitational force and H refers to length, Q refers to discharge, then through a Venturi meter is given as. ஸோ வென்ச்சுரி மீட்டரோட ஃபார்மாக நமக்கு தெரியும். டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இருக்கணும். அப்படி இல்லை அது ஒன்றுன்னு கொடுத்தாங்கன்னா அடுத்தது A1 A2 டிவைடட் பை ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் மைனஸ் A2 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 2GHன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? இதில் வந்து அடிஷ்னலாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் அதை பற்றி பேசல. அதனால் நம்ம வந்து ஜஸ்ட்டு A1 பை A1 A2 டிவைட் பை ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் மைனஸ் A2 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 2GH எடுத்துக்கணும். ஏரியா இன்ட்டு வெலாசிட்டிக்கு ரூட் ஆஃப் 2GH எடுத்துக்கிறோம். ஏரியான்ற டேர்ம் மட்டும் இந்த ஆஸ்பதி வென்ச்சுரி மீட்டர் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் த்ரோட்டு, இன்லெட்டு, எக்ஸிட்னு சொல்லிட்டு அதனால் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வருது. நெக்ஸ்ட்டு, பெர்னௌலிஸ் தியரம் டீல்ஸ் வித் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப். ஸோ பெர்னௌலிஸ் தியரம்னாலே வந்து அது எனர்ஜி ஈக்குவேஷன் தான். அதுலேயும் மெக்கானிக்கல் எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம டேரெக்டாக எனர்ஜி கன்சர்வேஷன் சொல்லலாம். பெர்னௌலிஸ் தியரம் டீல்ஸ் வித் தி பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? இப்போ ஆயிலர் ஈக்குவேஷன் பார்த்தோம், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு பார்த்தோம். இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆப்டைன்ட் பை இன்டகிரேட்டிங் தி ஆயிலர் ஈக்குவேஷன். பாருங்கள், ஆயிலர் ஈக்குவேஷனுடைய இன்டகிரேஷன் தான் வந்து நம்ம பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஆயிலர் ஈக்குவேஷனுடைய இன்டகிரேஷன் பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் dP பை ரோ ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் G dZ ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் V dV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த இன்டகிரேஷனுடைய ரிசல்ட் தான் P பை ரோ G ப்ளஸ் V ஸ்கொயர் பை 2G ப்ளஸ் Z இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆயிலர் ஈக்குவேஷன் கிடைக்கும்.
ஒன்று ஆய்லர் ஈக்குவேஷனோட இன்டகிரேஷன் பெர்னோலின்னு சொல்லலாம், இல்லை பெர்னோலி ஈக்குவேஷனுடைய டிஃப்ரென்சியேஷன் ஆய்லர் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஆய்லர் ஈக்குவேஷன் மொமெண்டம் கன்சர்வேஷன், பெர்னோலி ஈக்குவேஷன் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன். ஓகே, இதில் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதாவது டிபி பை ரோ ப்ளஸ் ஜிடிஇசட் ப்ளஸ் விடிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ன்றதை நம்ம வந்து ஆய்லர் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, if P1 and P2 refers to the pressures, V1, V2 refers to the velocities, ρ1, ρ2 refers to the specific gravity, and Z1, Z2 refers to the elevation of 2 points 1 and 2 in a pipe, then Bernoulli's equation can take the form. Just வந்து அந்த டோட்டல் எனர்ஜி ஹெட்டை வந்து ஈக்குவேட் பண்ணி எழுத போகிறோம். ஓகேங்களா? அதில் லாஸ் இருந்தது அப்படின்னா ஒரு அவுட் சைட், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் லாஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து லாஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் இன்லெட்டையும் எக்ஸிட்லேயும் வர்ற டோட்டல் எனர்ஜி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பி பை ரோஜி ப்ளஸ் வி ஸ்கொயர் பை 2g ப்ளஸ் இஜெட், அதை அப்படியே வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் எழுதலாம். அப்போ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் தான் வரும். ஏன்னா அதில் தான் வந்து பி பை ரோஜி ப்ளஸ் வி ஸ்கொயர் பை 2g ப்ளஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அந்த ஃபார்மெட்டில் வருது. ஓகேங்களா? ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஏதாவது ஆன்சர் வந்து நம்ம தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை நான் வந்து கரெக்ஷன் பண்ணி நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் டு ஆல்.